கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்கு நாம் கடந்து போவோமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிப்போமே. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி போல சகோதரரே, ஏற்கனவே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறைமை ஒன்று இருந்துச்சு. அந்த முறைமையில இருந்து நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாய், நீதிக்கு பிழைத்தவர்களாய், கர்த்தருக்கென்று அவருடைய நாமத்திற்குள்ளார ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சகோதரரை, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவராகி, நாம வேறொருவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்குன்னு சொந்தமானவர்களா மாறினது. வேறொருவர் உடையவராகி நாம இருக்கக்கூடியது தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் பாவமான கனிகள், மரணத்திற்கு ஏதுவான கனிகள், இச்சை நிறைந்த கனிகள் கொடுத்திருக்கிறோம். அது அவயங்களிலே பேலன்ஸ் செய்து கொண்டு இருந்துச்சு. இப்ப நாம அந்த பழைய பிரமாணத்துல இருந்து நாம ஒரு புதிய ஒரு பிரமாணத்துக்குள்ளார கடந்து வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையிலே இணைந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை. இப்பொழுதும் நாம பழைய எழுத்தின்படி அல்ல, புதிய ஆவியின்படி ஊழியம் செய்வதற்காக. ஏதோ நாம வாரந்தோறும் செய்யக்கூடிய பாரம்பரியம், மாசந்தோறும் செய்யக்கூடிய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பழமையா இருக்கக்கூடிய அந்த எழுத்தின்படி அல்ல, நாம புதுசா இருக்கக்கூடிய ஆவியின் பிரமாணத்தின்படி நாம இப்ப புதுசா கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த பழைய பிரமாணத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம இது அப்படியே யூதர்களுக்கு, ரோமருக்கு எழுதினப்போ அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களாயிருந்து, நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையின்படி, நியாயப்பிரமாணத்தினுடைய விசுவாசத்தின்படி இருந்த அவர்களுக்கு அது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய விதத்துல தேவன் அவர்களை கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாரே கொண்டு வந்து வைத்தார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தை தேடினாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிக்க கேட்போமே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். ஆமென். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதை ஃபாலோ பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளையும் ஒன்று விடாம செய்யணும், 613 கட்டளைகளையும் ஒன்றுலையும் தவறாம அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை வெறும் கட்டளைகளாகவும் எழுத்துகளாகவும் அதை ஒரு பிரமாணமாக மாத்திரம் பார்த்துட்டு, வெறும் நாம ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது, மாதப்பிறப்பை கடைபிடிக்கிறது, சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கிறது, ஒரு நீளமான ஒரு சடங்கு முறைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றுவது, இப்படின்னு சொல்லி அந்த கிரிகைகளுக்கு மாத்திரம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததுனால பிரமாணம் அவர்களுக்கு ஒரு இடறுதற்குரிய கல்லாய் மாறினது. அந்த இடறுதற்குரிய கல் எது அப்படின்னா நியாயப்பிரமாணமே. அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி சீஷர்கள் உபவாசம் இருக்குல்ல, கதிரை கொய்க்கிறார்கள். உபவாச நாட்கள்லையும் திராட்சை ரசமும் அப்பமும் உண்றதுனால இயேசு கிறிஸ்துவையே பார்த்து அவர்கள் சொன்னது மதுபான பிரியனே அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்தினாங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க தேடினது எல்லாத்தையுமே கிரிகைகள்னால மாத்திரம்தான் தேடினாங்க. ஆனா அதே நாட்கள்ல வாழ்ந்த
மோசேயா இருக்கட்டும், ஆரோனா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், அவர்கள் காலேப்பா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்ல ஒன்றிலும் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு அவர்கள் இருந்தவர்கள். ஆனா அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் ஒரு இடறுதற்குரிய கல்லாய் மாறாம, காரணம் அவர்கள் விசுவாசத்தினாலே அதையும் தேடினார்கள். இந்த கானான் தேசத்துக்குள்ளார வேவு பார்க்க போகிறதா இருக்கட்டும், அந்த நாட்கள்ல தண்ணீர் இல்லாமல் தவித்து அவர்கள் உணவு இல்லாம இருந்த நாட்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தர் போஷிப்பாரு, கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தின்படி தேட ஆரம்பித்ததுனால அவர்கள் அந்த கல் அவர்களுக்கு மூளைக்கல்லாய் மாறினது. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றின நீதிமான்களாய் அவர்கள் நின்றார்கள். ஆனா நியாயப்பிரமாணத்துல இடறினவர்களாய் மிச்சம் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் எல்லாமே நின்று கொண்டிருந்தார்கள். வாசிப்போமே அப்போஸ்தலர் பணி 22வது அதிகாரம் 3வது வசனம். நான் யூதன், சிசிலியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். நான் யூதன், சிசிலிய நாட்டில் உள்ள தர்சீஷு பட்டணத்தில் பிறந்தவன். தர்சீஷு பட்டணத்துல பிறந்தவங்க எல்லாருமே யூத மார்க்கத்துல கொஞ்சம் ஹை கிளாஸ். அதே சமயத்துல இவன் வந்து ஹையஸ்ட் பிரீஸ்ட் ஹூட்ல இருக்கக்கூடிய கமாலியல்கிட்ட படிச்சவன். வேத பிரமாணத்தினால திட்டவட்டமாய் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி இருக்கக்கூடிய வைராக்கியம் உள்ளவன். ஆனா இவனுக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது இவர்கள் நியாயப்பிரமாணத்தை வந்து தீர்க்கமாய் நிறைவேற்றி வருகிறவர்கள். அதுக்குதான் வேத பிரமாணம் அப்படிங்கிறது. இதே அப்போஸ்தலர் பணி 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். ஆமென். அனனியாவுக்கு சொல்லக்கூடிய சாட்சியை அவன் நியாயப்பிரமாணத்தை வந்து பின்பற்றுகிறவன். அப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய ஐடென்டிட்டியே நியாயப்பிரமாணத்தை வந்து அவர்கள் முழுவதுமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குரிய ஐடென்டிட்டியே. அதே ஐடென்டிட்டியை வாங்கினவன் பவுல். ஆனா அந்த அந்த அடையாளத்தை வந்து நஷ்டமும் குப்பையுமாய் எல்லாவற்றையும் கருதக்கூடிய விதத்துல, காரணம் அவன் மறுபடியும் பிறந்ததுனால, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிறந்ததுனால இது எல்லாமே நஷ்டமும் குப்பையுமாய் மாறினது. ஏன்னா இது எல்லாமே கிரிகையின்படி. கமாலியலா இருக்கட்டும், தர்ஷீஸ்ல பிறந்தவனா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மாம்சத்தில் பாராட்டப்படக்கூடிய மேன்மை. பெரியமானவர்களே, நாம நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய பிரமாணத்துல நாம நிக்கிறோம் அப்படின்னாலே நாம மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து அதுல இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் மடிய செய்தவர்களாய் இன்னைக்கும் நிக்கிறவர்களாய் இருந்தோம்னா தான் நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்துல நிக்கிறவர்களாய் மாறுகிறோம். யோவான் 3:3-5 வரைக்கும் வாசிப்போமே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். நாம ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள். நாம அப்படி இருக்கிறப்போ நாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறதற்கு நாம ஒரு பிரமாணத்திலிருந்து இன்னொரு பிரமாணத்திற்குள்ளார நாம் கடத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அந்த பாஸ்ஓவருக்குள்ளார, அந்த பாஸ்காக்குள்ளார நாம நிக்கிறவங்களா இருக்கிறோம். அந்த பாஸ்காவுல நாம ஒரு பிரமாணத்துல இருந்து இன்னொரு பிரமாணத்துல தாயின் கருவிலே திரும்பவும் போய் பிறந்தவங்களா இல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாய் தேவனுடைய
மறு பிரமாணத்திற்குள்ளாரே, புதிய பிரமாணத்திற்குள்ளாரே கடந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3 முதல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். அப்போ இவர் திரும்ப நாம வாங்கி இருக்கக்கூடிய இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு இந்த அட்ஜெக்டிவோட சேர்ந்ததுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படிங்கிற ஒரே வேர்டோட முடிஞ்சிருது. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அதுக்கு அப்புறமேல் சொல்லக்கூடியதெல்லாம் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாக்கும்படி நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே இதுக்குதான். என்னைக்குமே, அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு பிரகாசமா இருந்த விசுவாசம் அல்ல. அன்னைக்கு இருந்த விசுவாசம் மாடாததும் மாசற்றதும் சுதந்திரத்திற்கு ஏதுவானதுமா இருக்கக்கூடிய விசுவாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும். அது நீங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 10 வருஷமோ 2 வருஷமோ 1 வருஷமோ சில மாதங்களோ, என்னைக்கு நீங்க ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாங்கணுமோ அந்த ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடியது அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாக்கும்படி நமக்குள்ளார இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகக்கூடியதா இருக்கக்கூடியதா இல்லாம அந்த நம்பிக்கையில ஜீவனுள்ள அந்த அழியாத மாசற்ற வாடாத மிகுந்த இரக்கத்தின்படி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்குள்ளார நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டதாய் இருக்கும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமென். நமக்கு முன்னோர்கள் அந்த வீணான நடக்கையினாலே வஸ்துக்களினாலே மீட்கப்படாமல் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்கடாவையோ காளையவோ புறா குஞ்சையோ எதையோ ஒண்ணு பலி கொடுத்து நிவர்த்தி செய்யறதோ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதோ அவர்களுடைய காரியங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே தேவனுக்கு ஏதுவான விதத்துல மாறணும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு ஈடா அந்த இடத்துல வச்சு ஆகணும். தங்களுடைய பாவத்திற்கு பதிலாக ஒரு பொருளை பலியா கொடுத்தாகணும். தங்களுடைய அந்த பாவ நிவர்த்தியில இருந்து வருவதற்கு பதிலாக ஒரு பொருளை ஈடாக வைத்தாகணும். அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இடத்துல இருந்தே ஆகணும். அந்த இடத்துல பதிலுக்கு வச்சாதான் நமக்கு அந்த இடத்துல இருந்தே நாம பார முடியும் அப்படின்னு வீணான நடக்கையில இருந்ததுல இருந்து நம்மை குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நாம் அந்த ஈடு கொடுத்தது என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற இந்த பாடுகளை ஈடு கொடுத்தவர்களாய் நாம் இருந்து நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிதான விசுவாசத்துக்குள்ளார நாம் கடந்து வந்திருக்கிறோம். பெரியமானவர்களே, நாம வச்சிருக்கக்கூடியது சாதாரண ஏதோ நாம 10ஓட 11 வாங்கின ஞானஸ்தானம் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரம்பரியத்துக்குள்ளார இல்ல. இப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மையும் மகத்துவமும் நிறைந்த ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளார நாம் இருக்கிறோம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். இது பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளுக்கு அவர்களுடைய வீணான நடக்கையினால கீழ்ப்படிந்தவர்களுக்கு தேவனுடைய சொல் கீழ்ப்படிந்து அவங்க கிரியைகளால் மட்டும் தேவனை தேடல, விசுவாசத்தோடு கூட தேவனையும் தேடினார்கள். அந்த கிரியையும் விசுவாசமும் சேர்ந்து பேரலா போனதுனாலதான்
அவர்கள் மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, ஈசாக்குக்கு அடுத்தது யாக்கோபு, யாக்கோபுக்கு அடுத்தது 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்களுக்கு அப்புறமேட்டு தாவீது வரைக்கும், தாவீதுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், இப்படி எல்லாருமாய் ஆசிர்வதிக்கப்படக்கூடிய அளவிற்கு சந்ததிக்கு ஆசிர்வாதத்தை பெருக பண்ணக்கூடிய மகா மேன்மையான ரட்சிப்பு நமக்கு அந்த அநீதியான வீணான நடக்கை, அழிவுள்ள வஸ்துக்கள் இதனால இல்லாம ஜீவனுள்ள ஆட்டுக்குட்டியானவருடைய மாசற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு நம்மளுடைய சந்ததிக்குரிய ஆசிர்வாதத்தை தருவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். கலாத்தியர் 3:16. நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். அந்த சந்ததி கிறிஸ்துவே, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது சந்ததிகளுக்கு என்று அநேகரை சொல்லாமல் சந்ததிக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சந்ததிக்கு. இதுல வேற யாருக்குமே அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா யாக்கோபு 2:10 சொல்லுது, எப்படி எனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஆமென். நியாய பிரமாணத்துல இருந்து நாம புதுசா ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்துக்குள்ளார நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, நியாய பிரமாணத்தை புறம்பே தள்ளினவர்களாய் அல்ல, நியாய பிரமாணம் மரித்து போச்சு அப்படிங்கிறதுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமேட்டு இதிலையும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாய் இருப்போம். அந்த நியமம் நமக்குள்ளாரே இருக்குது. அப்பக்கப்ப நாம போய் ஒளிஞ்சுக்கிறது எங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினாலேயும் அவருடைய இரக்கத்தினாலேயும் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் மேன்மைக்குள்ளாரையும் தான் நாம போய் ஒளிந்து கொள்ளுகிறோம். கலாத்தியர் 3:10. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். அவங்க எல்லாமே நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளுக்குள்ளார எல்லாமே இருக்கக்கூடியது. அதுக்குள்ளார செய்யாதது ஏதாச்சும் ஒண்ணு தப்புனா கூட அவன் எல்லாத்தையும் தப்பினவனா, நியாயப்பிரமாணத்துல இருந்து தப்பினவனா போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாத்தையுமே யாராலுமே செய்ய முடியாது, அது நிர்பந்திக்கப்பட்ட மனிதர்களா நிக்கிறோன்றது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நியாயப்பிரமாணம் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் அதை கடைபிடித்த அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்களா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கணிப்புல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் எல்லாத்தையுமே ஆசிர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய நினைப்பு. இதேதான் புதிய பிரமாணத்திற்கும். நாம எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய பிரமாணத்தினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆன்லைன்ல பிரேயரை கலந்துக்கிறது மாத்திரம், வீட்டுல 2 அதிகாரத்தை வாசிக்கிறது மாத்திரம், ஏதோ 2 பேரை மன்னிச்சுட்டேன், 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் எந்த ஒரு சமயத்திலையும் ஒரு கிரியைகளையும் தவறாதபடிக்கு செய்வோமேயானால் ஆவியினுடைய பிரமாணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். அந்த பிரமாணத்துக்குள்ளார நாம் நிற்கிறவர்களாய் நிலைத்து இருக்கக்கூடியவர்களாய் நாம் மாறுவோம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். அந்த சபிக்கப்பட்டவன் சொல்லக்கூடிய அந்த இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவே சாபமானாரு. ஏன்னா மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் அப்படின்னு நீதியின் பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்குது. யாரெல்லாம் சிலுவை சாவல இருக்கிறானோ அவன் சிலுவை சாவல இருக்கிறவ எல்லாமே சபிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்துக்குள்ளார தேவன் சென்றதுக்கு அப்புறமேட்டு மரணத்தையே ஜெயிச்சதுனால நம்மையும் அந்த நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திற்குள்ளாக நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆதலால் நாம சொல்லுகிறது என்னன்னா கலாத்தியர் 3:17 படி, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில்,
கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஆமென். அது வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னா அது வீணா போகாது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வீணா போகாது. இந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறது எல்லாத்தையுமே செய்தாலே உபாகமத்துல 28வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த நியாயப்பிரமாணத்துல சொல்றதை நிறைவேற்றுகிறவர்களுக்கு உண்டு. அப்படி நிறைவேற்றுகிறவர்களுக்கு உண்டு அப்படின்னா அந்த எல்லாத்தையுமே இன்னைக்கு வியர்த்தமாக்கப்பட்டது அல்ல. அது எல்லாத்தையுமே நிறைவேற்றுகிறது எங்க இருக்கு அப்படின்னா நாம போய் இயேசுங்கிற பேருக்குள்ளார நாம் ஒளிந்து கொள்ளுகிற பொழுதுதான். நம்மை மறைத்து இயேசு வெளிப்படுகிற பொழுது தேவனுடைய சமூகத்துல நாம் இயேசு கிறிஸ்துவாய் தெரிகிறதுனால இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை எல்லாவற்றையுமே நிறைவேற்றினார். அவர் ஒரு பிரமாணத்தினுடைய கிரியைகளையும் நிறைவேற்றாமல் பலி கொண்டாடினார். எருசலேமுக்கு 3 தடவை வந்தாரு. நியாயப்பிரமாணத்தினுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் வாசித்தவர். அவருடைய உபவாசங்கள் எல்லா முறைகளையும் அவர் செய்து முடித்தவர். பிரமாணத்துல நிறைவேற்ற வந்த அவர் நிறைவேற்றி முடிச்சதுனால இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் வியர்த்தமாக்க மாட்டாதபடிக்கு நமக்குள்ளாரே நிறைவேறக்கூடியதாய் மாறுகிறது. கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. ஆமென். அப்ப நீங்க செய்யக்கூடிய இன்னமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கி கொண்டதுக்கு அப்புறமேட்டு ஞானஸ்தானத்தை மட்டும் வாங்கிட்டு இன்னும் பழைய முறைமைப்படி ஏதோ நான் போக வேண்டிய சர்ச்சுக்கு எதையோ ஒண்ணு போய்கிட்டு எதையோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு பழைய முறைமைப்படியே நாம இருந்துட்டு தப்பு வைக்கிறதுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் இருப்போமே, ஆனால் அது கிறிஸ்து மரித்தது எனக்காக அப்படின்னு சொல்ல முடியாது. அது வீணாய் இருக்குமே. அது வீணாதான் இருக்கும். எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் மாறுகிறீர்களோ அப்ப எல்லா நடக்கைகளும் எல்லா பார்வைகளிலும் எல்லா செயல்பாடுகளிலும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி எல்லாமே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாம இன்னும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளார உட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம், சபிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அதை செஞ்சாதான் நிறைவேறுங்கிற நிலைமையில நமக்கு காத்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு அப்புறமேட்டு எல்லா பிரமாணங்களும் மாற்றப்பட்டது. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இங்கதாங்க நம்மளுடைய பிரமாணமே ஆரம்பிக்குது. நாம நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம வெளியேறினவங்களா இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பிரமாணத்திற்குள்ளாரே நாம் நுழைகிறவர்களா இருக்கணும். அந்த நுழைகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா நான் ஆடு கொடுக்கல, மாடு கொடுக்கல, பொண்ணு கொடுக்கல, வெள்ளி கொடுக்கல, வீணான முறைமைகளுக்குள்ளார கொடுத்து மதியீனமான சடங்காச்சாரங்களுக்குள்ளார இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய இந்த பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆவிக்குரிய நுகத்தை நம்மளுடைய சுமையாய் ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் மாறுகிற பொழுதுதான் நாம் கிறிஸ்து பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுகிறோம். 1 கொரிந்தியர் 9:21. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளானவனாய் இருந்தேன். ஆமென். 2 பிரமாணமே இவனுக்குள்ளார பூரணமா கிரியை செய்யக்கூடியதா இருந்துச்சுங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொரிந்தியருடைய புத்தகத்துல அவன் எழுதி இருக்கிறதன்படி பவுலுக்குள்ளார நியாயப்பிரமாணமும் கம்ப்ளீட்டா நிறைவேறிருந்துச்சு. அதே சமயத்துல
கிறிஸ்துவனுடைய பிரமாணமும் கம்ப்ளீட்டா நிறைவேறி இருந்துச்சு. ரெண்டையுமே அவன் நிறைவேற்றக்கூடிய விதத்துல தேவனுக்கு முன்பாக இருந்தான். ஆனா பல சமயங்கள்ல யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் நியாயப்பிரமாணம் இருக்கிறவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனாகவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களைப் போலவும் எந்த இடத்துல யாருக்கு தகுந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லணுமோ அதுபடி அவன் பூரண கிரியையோடு இருந்தான். இப்ப நாம அப்படி சொல்றதற்கு இல்ல. யாருக்கிட்டையுமே போய் நியாயப்பிரமாணத்துக்கு உரியவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்றது சொல்றதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா நாம பழைய வாழ்க்கையில இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமேட்டு நாம பழச திரும்பவே பார்க்கறதே கிடையவே கிடையாது. நாம பாவங்களை தவிர மீதி எல்லா சொந்தங்களையும் உறவுகளையும் எல்லாத்தையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க எல்லாமே இனிமே சொந்தம் கிடையாது. யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் எனக்கு சொந்தம், அவங்களுக்குரிய காரியங்களை மாத்திரம் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பழசு எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டோம் அப்படின்னா நாம பவுல் சொல்ற மாதிரி நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் நியாயப்பிரமாணம் இருக்கிறவனை ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கிறவனை போலவும் ரெண்டு போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் யூதனுக்கு யூதனாகவும் என்னால நிக்க முடிஞ்சிச்சு. ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப ரெண்டுமே எங்குள்ளார நியாயப்பிரமாணமும் இருக்கக்கூடிய விதத்துல கிறிஸ்துவின் பிரமாணமும் எனக்குள்ள இருக்கிற விதத்துல ஒரு மெச்சூர்டான ஒரு விசுவாசத்துக்குள்ளார அவன் நின்றான். அந்த மெச்சூர்டான விசுவாசம். நீங்க என்ன பிரதர் திரும்பவும் பழைய சபைக்குள்ளார போக சொல்றீங்களா? பழைய காரியங்களை பார்க்க சொல்றீங்களா? பழைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் செய்ய சொல்றீங்களா? இல்ல. கிறிஸ்துவுக்கு பிரமாணத்துக்குரியவர்களாய் நீங்க நிற்கிற பொழுது பழச எல்லாத்தையுமே பாவம் சாபம்னு சொல்லி காதை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூசியை தட்டிட்டு போகக்கூடிய வீரர்களா நாம் இருக்க கூடாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று சொல்லக்கூடிய விதத்துல எல்லாருக்கும் பிரயோஜனமான விதத்துல செயல்படக்கூடியவர்களாய் நாம் நிற்க வேண்டும் என்று பவுல் நமக்கு முன் உதாரணமாய் நிற்கிறான். ரோமர் 3:27-28 வாசிப்போமே. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆமென். அப்போ நமக்கு டோட்டலாவே அந்த கிரியா பிரமாணமோ நியாய பிரமாணமோ நீதியின் பிரமாணமோ அந்த சுய நீதியை பேசக்கூடிய அந்த பிரமாணங்களோ எதுவுமே இல்லவே இல்லை. அப்படின்னா அதற்கு அடுத்தது விசுவாசத்தின் பிரமாணமும் தேவனுக்கு ஏற்ற கிரியா பிரமாணமும் பூரணமாய் விளங்க வேண்டியதா இருக்குது. எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டாவே வரணும். நாம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். உங்க ஃபேமிலிக்குள்ளார, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எந்த இடத்துல இருந்தாலும் அது கிரியா பிரமாணமாய் அந்த டிரான்ஸ்பர் ஆகணும். இது அந்த கற்புள்ள நடக்கையினாலே தன்னுடைய மனைவியை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றது கணவனுக்கு மனைவிக்கு மட்டும் இல்ல. நீங்க எந்த இடத்துல நற்கந்தம் நிறைந்த ஒரு நலதங்க தைலமா நாம வாசம் பண்ணக்கூடிய விதத்துல இயேசு கிறிஸ்துவின் வாசனை எல்லா இடத்துலயுமே வீசக்கூடிய விதத்துல நம்மளுடைய பிரமாணம் விசுவாசத்தினுடைய பிரமாணமாய் கிரியா பிரமாணமாய் அது மாறி இருக்க வேண்டும். எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஆமென். கவனிங்க, நிழல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரே விதமான பலிகளை ஒரே விதமான திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது பூரணமாக்கப்பட மாட்டாது. இது வசனம்.
நியாயப்பிரமாணத்துல நிழலா இருக்கக்கூடிய விஷயத்துல அவங்க வருஷம் போய் மாசம் போய் அவர்களுடைய பண்டிகை தோறும் போய் செய்யக்கூடிய முறைமைகள் தப்பாம தவறாம சடங்கு மாறாம ஒரு பெசகம் இல்லாம செஞ்சுட்டு வருவாங்க. அது அவர்களை பூரணப்படுத்த மாட்டாது. அதே போல ஆவியினுடைய கிரியையில நாம தப்பாம தவறாம கரெக்டா 8 மணி காலுக்குள்ளார வந்து கரெக்டா 10 மணிக்கு ஜெபம் பண்ணி கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்து கரெக்டா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மட்டும் ஞானஸ்நானம் வாங்கி இதை மட்டும் செஞ்சு இதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பூரணமாக்கப்பட மாட்டாது, பூரணப்படுத்த மாட்டாது. இதையும் தாண்டின கிரியைக்குள்ளார நாம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு பல இடங்களுக்கு போகணும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய விதத்துல மேன்மையான காரியங்களை எல்லாவற்றையுமே அந்தந்த இடத்துல செய்யணும். குடும்பத்துக்குள்ளார நேத்து இருந்த அந்த நீதிமான காட்டிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமான் அதிகமான விதத்துல நற்கந்தமாய் நற்கிரியை செய்யக்கூடிய விதத்துல மாறணும். இப்படி அதை செஞ்சதையே திரும்ப திரும்ப தவறாம கரெக்டா 6 மணிக்கு வந்து ஆராதனை, 7 மணிக்கு சாப்பாடு, 8 மணிக்கு வேலை, 9 மணிக்கு நம்மளுடைய உத்தியோகங்கள்ல இருக்கக்கூடிய பணிகள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் மாறாம செஞ்சு திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. வேணா ஆக்ஷன் வேணா மாறி இருக்கலாங்க. பழைய பாரம்பரியத்துல இருந்து இருக்கக்கூடிய விஷயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி இருக்கலாம். அதை மட்டும் சொல்லி தப்பிக்கிறதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எபிரேயர் 10:8 வாசிங்கள. நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு. ஆமீன். அப்ப பிரியமில்ல, இது இந்த பலிகள் எல்லாமே பிரியமில்ல. நியாயப்பிரமாணத்துல இருந்து நாம் வெளியேறிட்டோம், இந்த பலிகள் எல்லாமே செலுத்தல அப்படின்னா உயிருள்ள ஜீவ பலியா என்னைய நான் ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்குரிய சர்வாங்க ஆயுதம் தரிக்கப்பட்ட ஒரு போர் சேவகனா நிக்கிறவனா நான் நிக்கணும். அப்ப இந்த பலிகளுக்கு ஈடா இருக்கக்கூடியது நல்லா யோசிச்சு பாருங்க. யூதன்லாம் இந்த வருஷத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய சடங்காச்சாரங்கள் அவ்வளவு பெரிய செலவுகளோடு கூட நாம செஞ்சிருக்கக்கூடிய விதத்துல இருக்கணும். நம்மளையும் அந்த பிரமாணத்துக்குள்ளார கொண்டு போயிருந்தாங்கன்னா நாமளும் பல பொருள் செலவுகளோடு கூட அந்த பல முறைமைகள் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறோம். பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தயார பலியும் பாவ நிவாரண பலியும் இது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு புறா குஞ்சாச்சும் கடைக்கெல்லாம் குருவையாச்சும் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறவங்களா இருந்திருக்கணும். ஆனா நாம இந்த சபைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு காணிக்கை இல்லை, தசமபாகம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு உதவுவது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரமாணத்துல இருந்து விலகி நிற்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் தேவனுடைய அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதே அதிகாரத்துல 10வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிங்கள. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. ஆமென். அப்போ பிரமாணங்கள் இயேசுவின் நாமத்தினால இனிமே அது பைபிள்ல மாத்திரம் இருக்கக்கூடாது. அந்த பைபிள் ஒரு பரிசுத்த புத்தகமா நாம வந்து ஒரு மேன்மையான விதத்துல நம்ம தனியா வச்சுக்கிட்டு அந்த பைபிள்ல மாத்திரம் வசனங்கள் இருக்கக்கூடாது. அது ஏறக்குறைய நடமாடும் வேதாகமாய் நாம் மாறுவதற்கு நம்மளுடைய சிந்தையில தேவ வசனம் எழுதப்பட்டதாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினாலே அவைகள் எல்லாமே நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதனால இது எல்லாத்தையுமே பூரணமாய் நிறைவேற்றுகிற பொழுதுதான் நாம ஒரு புதிய பிரமாணத்துக்குள்ளாரவே கடந்தவர்களாய் இருக்கிறோம். எபிரேயர் 10:28. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. ஆமென். இது பழைய ஏற்பாட்டுல அதுதான் இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுறப்ப 2-3 சாட்சி சொல்றப்போ ஒண்ணு இந்த நியாய பிரமாணத்துல இருந்து தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கல்லால எரிஞ்சு கொன்றுவாங்க, அல்லது ஆட்டோமேட்டிக்காவே அவன் தேவனுடைய கோபத்துக்குள்ளார பட்சிக்கப்பட்டு சாட்சியம் இருந்துச்சுன்னா
அவன் அதே இடத்துல மரித்து போகிறவனா இருப்பான். அதே இடத்துல அக்கினி அவர்களை தாக்கியது, பூமி பிளந்து அவர்களை இழந்தது, காடையை புசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் எல்லாமே இச்சித்தவர்கள் எல்லாருமே இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாமே தேவனுடைய வாக்கின்படி நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன், மோசேயினுடைய பிரமாணத்தை எல்லாத்தையுமே தள்ளுகிறவன் சாகிறான் இருக்கு. அந்த பயம் அவர்களுக்குள்ளார இருந்ததுனாலதான் அவர்கள் நியாயப்பிரமாணத்தையே கடைபிடித்தார்கள். ஆனா அந்த பயமுறுத்தலுக்கு உரிய அந்த காரியங்கள் எல்லாமே புதிய பிரமாணத்துல, இந்த ராஜரீக பிரமாணத்துல, இந்த அன்பின் பிரமாணத்துல இல்ல. அதனால நாம எதற்கும் பயப்படாமல் துணிகரமா இருக்கணும் அப்படிங்கிறதற்காக கிடையவே கிடையாது. தேவனுடைய சமூகத்திற்குள்ளார மிகுந்த பயபக்தியோடு நாம் அன்பின் பிரமாணத்தையும் தேவனுடைய ராஜரீக பிரமாணம் அப்படிங்கிறதே யாக்கோபருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமென். நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நாம நன்மை செய்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்து சுற்றி இருந்தார். வசனம் இருக்கு, நன்மை செய்கிறவர்களாய். அந்த நன்மை செய்தது எந்த நன்மை செய்தாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். அந்த நேசிக்காதபடிக்கு மறுத்து போன, மறந்து போன எல்லா காரியத்தையுமே தேவன் ராஜரீக பிரமாணத்துல இருந்து புறம்பே தள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனால அந்த ராஜரீக பிரமாணம் அப்படிங்கிறது எனக்குள்ளார எழுதப்பட்டதா இருக்குது. நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு பிரமாணத்தை நீங்க எடுத்துதான் ஆகணும். ஆவிக்குரிய பிரமாணம், ராஜரீக பிரமாணம், தேவனுடைய நீதியினுடைய பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரமாணங்களை நாம் எடுத்துதான் ஆக வேண்டும். யாக்கோபுல 2:9-10 வாசிக்கல, 11 வரைக்குமே வாசித்தார்கள. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். இதெல்லாம் நிழல். இது எல்லாமே ஒரு பிரமாணத்தை விட்டுட்டு ஒரு பிரமாணத்தை செய்யாம இருக்கிறவனுக்கு. ஆனா இதுக்கு அடுத்தது விபச்சாரத்துக்கு இச்சையோடு பார்த்தாலே பாவம் அவளோடு பாவம் செய்தாயிட்டு விபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு. அடுத்து தன்னுடைய சகோதரனை பார்த்து என்னது முட்டாளே அப்படின்னு சொல்லுகிறவனுக்கு எரிநரகத்தினுடைய தீர்ப்பு, அவனை கொலை செய்ததற்கு சமத்தினுடைய தண்டனை கிடைக்கும்ன்றது எல்லாமே சொல்லியாச்சு. அப்போ இதுல ஒன்ன விட்டுட்டு இன்னொன்றுல தப்பிச்சோம். சரி, நான் யாரையுமே இச்சையோடு பார்க்கல, நான் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறேன், ஆனா என்னுடைய சகோதரனோடு கூட நான் தகாத வார்த்தைகளோடு கூட பேசினேன், அல்லது தகாத வார்த்தைகளோடு கூட பேசாம கூட இல்லைன்னா கூட பொய் சொல்லிட்டேன், தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நாம் திரும்பவும் கோபப்பட்டுட்டேன், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறப்ப கோபம் கொண்டுட்டு பாவம் செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம பல சமயங்கள்ல பிரமாணத்தை மீறுகிறவர்களாய் மாறுகிறோம். எதுலயாச்சும் ஒண்ணுல தவறுனா கூட அந்த சுயாதீன பிரமாணம், அதுல 12 வாசிங்களேன், யாக்கோபு 2:12. சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆமென். சுயாதீன பிரமாணத்துல நியாயம் தீர்ப்படைய போகிறவர்களாய், அப்போ நமக்கு நியாய பிரமாணத்தின்படி அல்ல, நாம சுயாதீன பிரமாணத்தின்படி மாறுகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா நாம நல்லா தெரிஞ்சுக்குவோம் பிரியமானவர்களே. அந்த பிரமாணத்துல இருந்துதான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் எல்லாமே நியாய பிரமாணத்திற்குள்ளார தீர்க்கப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்களாய் நாம நிக்கிறப்போ அந்த சுயாதீன பிரமாணத்துக்குள்ளாரதான் நாம சுய நீதிக்குரியதல்ல,
சுயாதீன பிரமாணம், அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீ நன்மை செய்யறதா இருந்தா செய்யி, அல்லது தீமை செய்கிறவையா இருந்தாலும் செய்யி, அதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வை நாள்ல நீ பதில் சொல்லணும். நீ என்னத்த பேசினாலும் தீர்வை நாள்ல அத்தனைக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளார இருக்கிறதுனால அந்த பிரமாணத்தை பெற்று கொண்டவர்கள் என்பதை நாம் அறிந்தவர்களாய் அதற்கு ஏற்றபடி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்குள்ளார இந்த நாளிலே எச்சரிப்பின் சத்தமாய் கடந்து வருகிறது. யாக்கோபு 4:11. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். ஆமென். அதுல கொடுத்திருக்கிறத செய்யணும். அந்த கொடுத்திருக்கிறத செய்யாம செய்யாதவனை போய் நாம கண்டுபிடிச்சு கையை நீட்டிக்கிட்டே இருந்தோம்னா நாம நியாயாதிபதிகளா போயிடுறோம். குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயல்ல அதற்கு நியாயாதிபதியாய் மாறுகிறவன். இதேதான் நாம ஆவிக்குரிய பிரமாணம், சுயாதீன பிரமாணம், தேவனுடைய சமூகத்துல இருந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பின் ராஜரீக பிரமாணம், இது எல்லாத்தையும் செய்கிறவர்களா இருக்கணுமே ஒழிஞ்சு செய்யாதவனை பார்த்து நான் அந்த சபை போல இல்ல, அவர்களை போல அல்ல, இவர்களை போல அல்ல அப்படின்ற மாதிரி பரிசெய்ய ஜெபம் தேவனுடைய சமூகத்துல அருவருப்பானதாய் இருக்கிறது. ஏன்னா நமக்கு பல சமயங்கள்ல மற்றவர்களை காட்டிலும் நாம பெட்டரான ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மாத்திரம்தான் நமக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பெட்டரான பொசிஷத்திற்கு நாம இருக்கிறோம் அப்படின்னா அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இரண்டாம் மரணத்திற்குள்ளார நான் சந்திக்காதபடிக்கு தப்புவிக்கப்படணும் அப்படின்னா நான் நிறைவேற்ற வேண்டியது அன்பின் பிரமாணம் தான். அந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ளார நான் நிறைவேற்றல அப்படின்னா இன்னமும் நான் விடுதலை ஆகவில்லை, நான் விடுதலை பெறாதபடிக்கு நான் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம இன்னும் அந்த பிரமாணத்தினுடைய டிரான்ஸ்பருக்குள்ளார நாம் சரியா வரலன்றது அர்த்தம். பூரண விடுதலை வருது, அது வியாதியாய் இருந்தாலும் வேதனைகளாய் இருந்தாலும் எந்த ஒரு சிக்கல்களாய் இருந்தாலும் அந்த பூரணமான ஒரு விடுதலைக்குள்ளார நாம் வரணும் அப்படின்னா அந்த உலகத்தினுடைய பிரமாணத்துக்குள்ளார இருந்து நாம் விடுதலை ஆகி வரணும் அப்படின்னா ஆவியினுடைய பிரமாணத்துக்குள்ளார கம்ப்ளீட்டா என்டர் ஆயிருக்கணும். ரோமர் 7:22-25 வரைக்கும் வாசிப்போமே. உள்ளான மனுஷருக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமென். இது பவுலுக்குரிய நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலை. பவுலே இந்த மாதிரி நிர்பந்திக்கப்பட்ட சூழலுக்குள்ளார நிற்கிறேன், நான் ஊழியம் செய்யறது பாவ பிரமாணத்துக்கு தான் ஊழியம் செய்யறேன். கவனிங்க, நாம நியாய பிரமாணத்துல இருந்து வெளியே வந்திருக்கலாம், ஆனா நம்ம இன்னொரு மாம்சீக பிரமாணத்துக்குள்ளார ஏதோ இன்னொரு பாரம்பரியத்துக்குள்ளார நாம் நுழைந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் பேசக்கூடிய இன்னொரு பாரம்பரியத்துக்குள்ளார நுழைந்தவர்களாய் அல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண ஆவியினுடைய பிரமாணத்தை நாம் அச்சு அடையாளங்களாய் தரித்தவர்களாய் நிற்க வேண்டும். அப்படிங்கிறதற்காக தான் நாம வேறு பிரிந்தவர்களாய் நிற்கிறோம். வேற எதுக்காகவும் கிடையவே கிடையாது. அந்த பாவ பிரமாணத்திற்கோ அல்லது நியாய பிரமாணத்துக்கோ ஊழியம் செய்கிறவர்களா இல்லாதபடிக்கு எல்லாத்துல இருந்து கலைந்தவர்களாய் கொஞ்சம் படிப்படியா நான் மாறிக்கிறேன் பிரதர் அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதமும் படிப்படியா தான் இருக்கும்.
எதுவும் டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சோ அல்லது சடுதியாய் மாற்றத்திற்குண்டானதோ அப்படின்லாம் பார்க்கறதற்காகலாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் நீங்க படிப்படியா செய்றீங்களோ, எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். 1 கொரிந்தியர் 9:21. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவராயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நிக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். எந்த பேச்சிலையும் எந்த செயல்பாடுகள்லையும் நம்ம நிக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் நிற்க வேண்டும். யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாக்கிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஆமென். பூரண பிரமாணத்துக்குள்ளார நாம வந்துட்டோம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்துக்குள்ளார நம்ம வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல அதை ஒத்து பார்க்கணும். அதை ஒத்து பார்த்து அப்படின்னா நாம் வேதத்தை வாசித்து அதை உற்று நோக்கி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனுதினமும் அதுதான் நமக்கு வேலையாவே இருக்குது. அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனாய், நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் வாங்குறீங்களோ அன்னையில இருந்து நாம இந்த பிரமாணத்தை உத்து பார்க்கிறவர்களாய் இருந்து அதிலே என்னது கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல். நாம பல சமயங்கள்ல 2 நாளைக்கு முன்னாடி ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில என்ன தலைப்புல பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கூட கேட்கிறவைகளை மறந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுக்காக நமக்கு ஆன்லைன்ல 8 மணிக்கு தேவனுடைய தடையில்லாத ஒரு கூடுகை நமக்கு தேவன் அனுமதிக்கல. வேற எந்த சபையிலையும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய சுத்த கிருபை அனுதினமும் போதிக்கக்கூடிய விதத்துல தினைக்கும் தேவ வார்த்தையோடு கூட கடந்து வருவதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு பர்மிஷனை கர்த்தர் நமக்குள்ளார கொடுத்திருக்கிறார். ஆனா அது என்னது, நமக்கு சுயாதீன பிரமாணமாக்கிய பூரண பிரமாணத்துக்குள்ளார நாம் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால கேட்கிறதை மறக்காம இருங்க, அதற்கேற்றபடி செய்கிறவங்களா இருங்க. அப்படி செய்து நாம எல்லாருமே பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்குள்ளாரே எதிர்பார்க்கிறதா இருக்குது. எபிரேயர் 7:12 வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே, ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆமென். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குது. நம்ம பழைமை முறைமைப்படி நம்ம தலைமை ஆசாரியாரு, அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஆசாரிய கூட்டம் நம்ம பலிகளை எல்லாத்தையும் ஒரு ஆசாரியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசாரியன் பலி கொடுப்பான் அப்படின்னா அவன் செத்ததுக்கு அப்புறமேட்டு அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த பிரமாணத்துக்குள்ளார இல்லாம அந்த பிரமாணத்தை மாத்தியாச்சு. நாம ராஜரீக பிரமாணத்துக்குள்ளாரே அன்பின் பிரமாணத்துக்குள்ளார போனோம் அப்படின்னா நமக்கு உண்டான இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரத்துக்குள்ளார நாம் இருக்கிறோம்னா நம்ம மத்த பிரமாணமும் மாற்றப்பட்டதா இருக்கணும். உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல நான் ஞானஸ்தானம் மாத்திரம் வாங்கியிருக்கிறேன், மித்த எந்த சேஞ்சஸும் எனக்குள்ளார இல்லை அப்படின்னா தேவனுக்கு முன்னாடி கேள்விக்குறியாய் மாறக்கூடியதாய் இருக்கும் நம்மளுடைய விசுவாசம். ரோமர் 4:15 வாசிங்க. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆமென். நீங்க இந்த சபைக்குள்ளார இல்லை அப்படின்னா இந்த போதனைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையவே கிடையாது. நீங்க மாறினாலும் சரி மாறலனாலும் சரி, பழமை முறைப்படி பக்தி உள்ளவர்களாய் வாரந்தோறும் செய்கிறத மாசந்தோறும் செய்கிறத அப்படியே செஞ்சுக்கிட்டு போகிறவர்களாய் நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ ஒரு பிரமாணத்துல இருந்து நான் வெளியேறி இன்னொரு பிரமாணத்துக்குள்ளார நான் வருகிறேன் அப்படிங்கிறத நிர்ணயித்தோம் அப்படின்னா அந்த பிரமாணத்துக்குள்ளார நாம் முழு நிச்சயமாய் நிக்கணும். அந்த பிரமாணத்துக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய வருகைக்கு சமயத்துல மற்றவர்கள் கூட
தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஐயோ, நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இப்ப அறியவில்லையே அப்படின்னு சொல்றதுக்கு புறஜாதியானுக்கு கூட ஒரு பர்மிஷன் இருக்குது. நாங்க கேள்விப்பட்டது படி நாங்க பார்க்கல. இவ்வளவு தூரத்துக்கு மகத்துவம் நிறைந்த கர்த்தர் இருக்கிறாரா? இவ்வளவு தூரத்துக்கு அதிசயம் செய்கிறவர், இவ்வளவு தூரத்துக்கு அற்புத அடையாளங்களை செய்கிறவர் இருக்கிறாரான்னு சொல்லி இன்னைக்கு கட்டட சபைக்காரன், காணிக்கை சபைக்காரன் கூட உணராத அளவிற்கு அதிகபட்சமாய் உணர்ந்திருக்கக்கூடிய சபை நாம இருக்கிறோம். இதுல நமக்கு சாக்கு போக்கு சொல்லுவதற்கு இடம் இல்லாதபடிக்கு இருக்குது. அதுல கொஞ்சம் அதிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது இன்றைய நாளிலே ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வாசிப்போமே, ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆமென். அப்படி நீங்க இந்த பிரமாணத்துக்குள்ளார நீங்க வரல அப்படின்னா, நானும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளார ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரமாணத்துக்குள்ளார வரல அப்படின்னா, இதுல இருந்து மீறினா கூட பாவம் அப்படின்னு சொல்லி எண்ணப்பட மாட்டாது. வந்துட்டோம். வந்துட்டதுனால நாம லேவியராகமம் 19:18 சொல்லுகிறதன்படியே பழிக்கு பழி வாங்காமல், உங்களுடைய ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமல், உன்னில் நீர் அன்பு கூறுகிறது போல உன் அயலான் மீதும் அன்பு கூர்ந்து, கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்குள்ளாரே எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. லேவியராகமம் 19:15 வாசிப்போமே. நியாய விசாரணையிலே அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. ஆமென். ஏன்னா பல சமயங்கள்ல என்னைக்கு இந்த சபைக்குள்ளார ரட்சிக்கப்பட்டோமோ அந்த சபையில இருக்கிறப்போ மத்தவங்கள ரொம்ப ஈஸியா கண்டம் பண்ணிடுறோம். அது செய்ய மாட்டேங்கிறாங்க, இது செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு. அதனால அந்த எதுக்கும் அஞ்சாம நாம கண்டம் பண்ணாம தேவனுடைய சமூகத்துக்குள்ளார அஞ்சினவர்களாய், ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறி நாம தேவனுடைய சமூகத்துக்குள்ளார ஆவியினுடைய பிரமாணத்துக்குள்ளார நிக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, வாசிங்களேன் எரேமியாவினுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 33, 34வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆமென். இது கடைசியா இருக்கக்கூடியது, அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். இதுதான் வாக்குத்தத்தமாவே இன்னைக்கு வரைக்கும் இதுல இருந்து வெட்டி தான் அட்டையில எல்லாம் போட்டதா இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம நல்ல தெளிவா இந்த வசனங்களை புரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே. என்னன்னா, அந்த இருதயத்துக்குள்ளார எழுதி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லி ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நான் பழைமை முறைமையின்படி அல்ல, எழுத்தின்படி அல்ல, அந்த வீணான கிரிகையின்படி அல்ல, நான் புதிய கிரிகையின்படி நான் நிக்கிறேன் அப்படின்னா, நாம தேவனுடைய சமூகத்துக்குள்ளார இருதயத்துல எழுதினவர்களா இருக்கணும். அப்படி இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் எழுதினவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, ஒருவரும் போதிக்க வேண்டியது இல்லை. எனக்கு இது தெரியல பிரதர், அது சொல்லி கொடுங்க, அது சொல்லி கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம இன்னும் வேதத்தை முழுமையாய் வாசிக்காதவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், பிரதர் இவெல்லாம் சொன்ன பிச்சை கேட்க மாட்டேங்கிறான் பிரதர், இவனுக்கு கொஞ்சம் நான் பைபிள் ஸ்டடி ஒன்று எடுங்க பிரதர், பிள்ளைங்களுக்காக எடுங்க பிரதர், அதெல்லாம் இதெல்லாம் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் போதிக்க வேண்டியதே இல்லை. அவங்க எல்லாருமே
கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொண்டிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அப்பத்தான் அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை எல்லாவற்றையும் நினையாதபடிக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, நம்மளுடைய குடும்பமும் அப்படிப்பட்டதாய் மாறணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல பிரமாணங்கள் இருதயத்துல இன்னும் அதிகமா எழுதப்பட வேணும். இன்னும் குடும்பத்துல இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் இன்னும் போதிக்கப்படணும் அப்படின்னா, ஏன் இருதயத்துல தேவன் எழுதினார்னா என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா அவருடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் அது ரொம்ப பெருசு. ரோமர் 11:33 சொல்ல இருக்கிறதன்படியே தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படையாதவை, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவ்வளவு மேன்மையான அந்த வழிகளுக்குள்ளார நம்மை லகுவா பாலர்களுக்கு வெளிப்படுத்தி லகுவா நடந்து போக வச்சிருக்கிறாரு. அதனால ரோமர் 7:6 வாசிக்கல. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம அந்த புதுமையா ஆவியின்படி ஊழியம் செய்வதற்காக தான் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் கர்த்தர். அதனால யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அந்த கற்பனையை கை கொண்டிருக்கணும். தேவன் மீது நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம தேவனுடைய நாமத்தை உருக்கமா 10,000 நாமம் கூட சொல்லலாம். அந்த 10,000 நாமம் சொல்லி 10,000 சோத்திரம் சொல்றதா இருந்தாலும் அது எல்லாமே வீண்தான். இயேசுங்கிற நாமத்துல அன்பாய் இருந்து இயேசுங்கிற நாமத்தினால அவருடைய கற்பனைகளை மட்டும் கை கொண்டோம்னா மகா பாக்கியவான்கள். நம்மளுடைய பாவங்கள் இனி நினையாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல நம்மை கழிகூறத்தக்கதாய் மாறுகிறது. ஏன்னா யோவான் 14:21-24 வரைக்கும் வாசிக்கல. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. ஆமென். எதுக்கு எடுத்தாலும் வசனம் பேசக்கூடிய சபையில தான் நாம இருக்கிறோம். சண்டைனாலும் வசனம், சமாதானம்னாலும் வசனம், நமக்கு அழுகைனாலும் வசனம், ஆபத்துனாலும் வசனம்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வசனத்துல. ஏன்னா வசனத்தில் அன்பாய் இருக்கிறவன் தேவன் மீது அன்பாய் இருக்கிறவனாய் மாறுகிறான். அதனால நாம எல்லா விஷயத்திலையுமே தேவ வசனத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் இந்த நாளிலே நம்மை ஆழமாய் எச்சரிக்கக்கூடியதா இருக்கிறது. கடைசியாக பிலிப்பியர் 3:9-11 வரைக்கும் வாசிங்களேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். பவுலு அந்த 10வது வசனத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் எங்க போகணுமா, எப்படி ஆகினும் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நாம சாதாரண தமிழ்ல அதை நாம சொன்னோம்னா எப்படியாச்சும் நான் பரலோகத்துக்கு போயிடணும்பா. அப்பா அவ என்னது, அவ்வளவு சபைகளை நிறுவினவன், அத்தனை இடங்களுக்கு பயணம் பண்ணினவன்,
இயேசு கிறிஸ்துவுக்குன்னு சொல்லி மறித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடிகளையும் உதைகளையும் கப்பற் பயணங்களிலும் பசிகளிலும் கண்விழிப்புகளிலும் அவ்வளவு தூரத்துக்கு இருந்தவன் அவன் சொல்றான், எப்படியாச்சும் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நஷ்டம்னு கருதிட்டேன் அப்படின்றான். பிரியமானவர்களே, நாம இன்னும் நஷ்டம்னு கருதுறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நம்மோடு கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுக்குள்ளார அவன் வாழ்ந்ததுனால அவனுடைய சுவிசேஷ பயணம் தேவனுக்கு முன்பாக மகிமை உள்ளதாய் மாறினது. நாமும் கூட பிரியமானவர்களே, தேவனுக்குரிய மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல நாமும் புதிதாக ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளார நாம் இணைத்தவராய் இருக்கிறார். இனி நாம பாவத்துக்கு ஊழியம் செய்யாபடி பாவ சரீரத்திற்கு ஒழிந்து போகும் பொருட்டாய் நம்மளுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிந்திருக்கிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரோடு கூட நாம் பூரண நிச்சயமாய் மெய்யாகவே நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதிலே அறிந்தவர்களாய் நாம் நடக்க கடைசியாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். நாம் ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேஸ்வரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பூரண மிகுந்த கிருபைக்காய் கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை நீர் ஒரு புதிய ஒரு பிரமாணத்துக்குள்ளார வைத்திருக்கிறீர் என்று ஆவியானவர் பேசின தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இனி இந்த சரீரம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல், பாவ பிரமாணத்திற்கு உட்பட்டதாயிராமல், ஒரு காரியத்துல தவறினாலும் நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்டளைகளிலிருந்தும் தவறினதாய் வேதம் சொல்லுகிறதன்படியே நான் அன்பின் பிரமாணத்துல எதுலையாச்சும் ஒண்ணுல தவறுனா கூட தேவரீர் நீர் மன்னிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திர ராஜா. அவைகளும் இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்த ஜீவிதம் ஜீவிக்கக்கூடிய விதத்துல இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடியில கடந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல சகோதரர் பீட்டருக்காக நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம். சகோதரன் பீட்டருக்கு சமீப நாட்களாக இருக்கக்கூடிய சுகவீனத்துல நாம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தாருடைய ஜெபத்தையும் நம்மளுடைய ஜெபத்தையும் கேட்டவராய் இன்னைக்கு அவரை ஐசியூல இருந்து வெளியில நார்மல் வார்டுக்கு அவருடைய ரூமுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய விதத்துல கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்குள்ளார ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுப்போம். ஆனாலும் இன்னும் அவர் பரிபூர்ண சுகம் அடையணும். அவருடைய பேச்சு அவருடைய சொந்த வாயிலிருந்து வரவும், அவருடைய சிந்தனைகள் அவருடைய சொந்த மூளையிலிருந்து வரவும், அவருடைய சுவாசம் அவருடைய சொந்த நுரையீரலிருந்து வரவும், அவருக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்ய நாம் இந்த வேளையில ஜெபிப்போமே. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, பீட்டர் சகோதரனுக்கு நேராக நம்மளுடைய வலது கரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசிர்வதித்தவர்களாய் கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துக்குள்ளார ஜெபிப்போம். இந்த நேரத்துல நம்ம எல்லாருடைய ஜெபமும் இந்த மரண படுக்கையை மாற்றி போட்டிருக்கக்கூடிய தேவன் இன்னும் அவருடைய வியாதியினுடைய படுக்கையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். அதனால நாம் கரங்களை உயர்த்தினவர்களாய் இந்த வேளையில ஜெபிப்போமே. யாராச்சும் ஒருத்தர் ஜெபிக்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட ஜெபிங்க, இல்லைன்னா நானே ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் தேவனாய கர்த்தர், அப்பா, நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே சபையாக கூடி ஆண்டவரே ஆராதித்து உங்களுடைய வார்த்தையை நல்லா கேட்டோம். ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டோம். அந்த வார்த்தையை கேட்ட பிரகாரம் நாங்கள் நடக்கவும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. விசேஷமாக
நாங்கள் பீட்டர் பிரதருக்காக வருகிறோம் தகப்பனே. அப்பா, அவருக்கு இப்பொழுது நல்ல சுகத்தை நீங்கள் நிச்சயமா கொடுக்க போய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. மனுஷனால் கூடாதது தேவனால் நிச்சயமா கூடு என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே உமது வல்லமை புறப்பட்டு போய் ஆண்டவரே அவருக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா, ஹார்ட் ப்ராப்ளம் அப்பா, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அப்பா, அப்பா அது இது எல்லாமே உமக்கு சாதாரண காரியம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அவருக்கு தொட்டு சுகத்தை கொடுங்கப்பா. அப்பா அவருக்கு சாதாரண வார்டுக்கு அவரை கொண்டு வந்து அவரை வைத்து அப்பா நல்ல சுகத்தோடு மறுபடியும் அவர் திரும்பி அவர் வீட்டுக்கு வருவதற்கு வந்து சபையில எழும்பி சாட்சி சொல்வதற்குண்டான பலனை கர்த்தர் அவர் கொடுக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா சபையார் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அப்பா வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தயவாக எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இப்பொழுதே அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே செய்யுங்க தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். வேற யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட், சாட்சி அது மாதிரி எதுவும் இருக்குதா? பிரதர் ரெக்ஸ் பிரதர். எஸ் பிரதர் நான் அவர் காதல் தான் வச்சிருக்கிறேன் பிரதர். ஒரு தடவை நீங்க ஜெபிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. சகோதரன் பீட்டர் இந்த சரீரத்திலே தேவ ஆவியானவர் இந்த வேளையில இறங்குவாராக. வல்லமையின் ஆவியானவர் இந்த வேளையில இறங்குவாராக. இவரை பேச முடியாதபடிக்கு, சிந்திக்க முடியாதபடிக்கு, உணவை உட்கொள்ள முடியாதபடிக்கு, சுயமாய் சுவாசிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணக்கூடிய எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளுடைய கிரிகள் எல்லாம் நிர்மூலமாகி போவதாக. அவைகள் எல்லாம் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததோ அதே பாதாளத்திற்கு திரும்ப தள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரமாய் இந்த வேளையில விலையேற பெற்றதாய் மாறுவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தேவ ஆவியானவருடைய இதோ வல்லமையை இந்த வேளையில பேசுகிறோம் ஆண்டவரே. அந்த பேசுகிற பொழுது ஒவ்வொரு நரம்புகளும் இந்த வேளையில உயிர் பெறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி போவதாக. சுக பலன் ஆரோக்கியம் அத்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சரீரத்திற்கு இந்த வேளையில வந்து தங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அசுத்த ஆவியே, பொல்லாத சாத்தானே, இந்த வேளையில இந்த சரீரத்தை விட்டு அகன்று போய் இனி திரும்ப வராத என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பூரணமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise Lord. என்னோட பெரிய மகளுக்கு கண்ணு பிளாக்கா தெரியுதுன்னுட்டு ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட்டுக்கு போயிருக்கா. போன இடத்துல ஸ்கேன் பண்ணணும், டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அவளை பெட்ல சேர்த்திருக்காங்க பழகுது பிரதர். நீர் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஸ் ஸ்கேனு தலையில இருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க பிரதர். எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா வரணும்னு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம் பிரதர். அவங்க பேரு சிஸ்டர் பிரேமா சிஸ்டர். பிரேமாவா? பிரேமா. அவங்களுக்கு எதுவும் விசுவாசம் அந்த மாதிரி எதுவும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்கோம் பிரதர். கூடைக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்க மாமியார் போக கூடாதுன்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருந்தாங்க பிரதர். சரி, அவங்க வீட்டுக்காரர் இந்த விசுவாசிக்கிறவர்களால் கூடக்கூடிய அடையாளங்கள்னால இந்த சகோதரிக்கு, பிரேமா சகோதரிக்காக நாம எல்லாரும் கூடி ஜெபிக்கிற சமயத்துல சுகம் அந்த இடத்துல உண்டாயிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரி பிரேமாவை நாங்கள் இந்த வேளையிலே சபையாராய் கூடி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ராஜா. உடைய மேன்மை மிகுந்த கிருபை சகோதரி பிரேமாவனுடைய சரீரத்துல அச்சு அடையாளங்களாய் தரிக்கப்பட்ட விதத்துல இறங்குவதாக ராஜா. அதிலே தடையாய் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நிர்மூலமாகத்தக்கதாய் தேவ வல்லமை இந்த வேளையிலே கட்டாயாய் பேசுகிறோம் ராஜா. அதன்படியே அந்த கண் பகுதிக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம், எல்லாம் நார்மலாய் செயல்படுவதாக.
அதுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகத்தக்கதான தேவ ஒத்தாசை கடந்து வருவதாக ராஜா. இவர்கள் அஞ்சியது நிறைவேறாதபடிக்கு தேவ பாதுகாப்பு சகோதரியின் மீது உண்டாயிருக்க தேவரீர் நாங்கள் இந்த வேளையில கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா விசுவாசத்தையும் உயிர்ப்பிக்கத்தக்கதான தேவ வல்லமை இந்த வேளையில சகோதரி பிரேமாவிற்கு புறப்பட்டு வருவதாக, இந்த அதிசயத்தின் மூலமாய் ஒரு விசுவாசம் அந்த இடத்துல பிறப்பதாக, அதற்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise God, brother. Praise the Lord.